வெல்கம் டு மோஷிஸ் கில்லாடி கிச்சன். வாயில் வச்சதும் கரையிற மாதிரி இன்ஸ்டண்ட்டாக செய்யக்கூடிய ஒரு அல்வா தாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் யாராவது வந்துட்டாங்கன்னா 10 நிமிஷத்தில் சட்டுன்னு இந்த அல்வாவை செஞ்சு கொடுத்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களை பாராட்டுவாங்க. அல்வாவோட டேஸ்ட் எப்படி இருக்கும்னு யோசிக்கவே வேண்டாங்க, ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பிகினர்ஸ் கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். இப்போ இந்த டேஸ்டியான அல்வா ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த அல்வா பண்ணுறதுக்கு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு அடிகனமான கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா சூடானதும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகி வந்ததும் இதில் 10 முந்திரி பருப்பு உடச்சி சேர்த்து பொன்னிறமாக வர வரைக்கும் இந்த நெய்யில் நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. முந்திரி பருப்பு அதிகமாக சேர்த்து செய்யும் போதே இந்த அல்வாவோட டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. முந்திரி பருப்பு பொன்னிறமாக வறுபட்டதும் இதில் 1 கப் அளவுக்கு கடலை மாவை சலிச்சிட்டு சேர்த்துக்கங்க. இப்போ இந்த கடலை மாவை நல்லா வாசனை வர வரைக்கும் அடுப்பை சிம்பிளையே வச்சு பொறுமையாக இதை நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. இந்த மாவை ஒரு 2-3 நிமிஷத்துக்கு கைவிடாமல் நல்லா வறுக்கும் போது அந்த மாவு நல்லா பூத்து வருங்க. நம்ம ஊற்றின நெய்யையும் இது வெளியில் விட ஆரம்பிக்கும். இந்த பக்குவம் வந்ததுக்கப்புறம் எந்த கப்பால் மாவு அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பாலே 2 கப் அளவுக்கு கொதிக்கிற தண்ணி சேர்த்து கைவிடாமல் இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொதிக்கிற தண்ணி சேர்த்து தாங்க கலந்து விடணும், நார்மல் வாட்டர் சேர்த்துடக்கூடாது. கொதிக்கிற தண்ணி சேர்த்திங்கன்னா தான் மாவு நல்லா வெந்து டைட்டாக வருங்க. இப்போ பாருங்கள், மாவு நல்லா வெந்து பச்சை மணம் எல்லாம் சூப்பராக போயிடுச்சு. இப்போ இதில் இனிப்புக்காக நான் 1 கப் அளவுக்கு வெள்ளை சர்க்கரையை சேர்த்துக்கிறேங்க. நான் எடுத்திருக்க இனிப்பு பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்குங்க. நீங்கள் இனிப்பு கூடுதலாக சாப்பிடுவீங்கன்னா 1.5 to 2 கப் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம். இப்போ சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. இப்போ சர்க்கரையெல்லாம் நல்லா கரைஞ்சி ஒன்று போல் நல்லா மிக்ஸ் ஆகி வந்துருச்சுங்க. அல்வா அப்படின்னாலே கலர்ஃபுல்லாக இருக்கும். நான் அதுக்காக இன்றைக்கி ரெட் ஃபுட் கலரை தண்ணியில் கரைச்சிட்டு சேர்த்துக்கிறேங்க. ஃபுட் கலர் வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம்னா சேர்த்துக்கோங்க, வேண்டாம்னா விட்டுறலாம். இப்போ ஃபுட் கலர் சேர்த்து இது எல்லாத்தையும் ஒன்று போல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போவே பார்க்குறதுக்கு எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ இதில் 1 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போவே உங்களுக்கு பாத்திரத்தில் ஒட்டாத பதம் வந்துருச்சு. நெய் கொஞ்சம் கூடுதலாக சேர்த்திங்கன்னா ஒரு 2-3 நாள் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி சாப்பிட்லாங்க. கடைசியாக நான் ஒரு 3 டீஸ்பூன் போல் நெய் சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இந்த மாதிரி கைவிடாமல் நல்லா கலந்து விட்டுட்டே இருந்தீங்கன்னா நம்ம ஊற்றின நெய்யை இந்த அல்வா நல்லா ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஊற்றின நெய்யை லைட்டாக வெளியில் விட ஆரம்பிக்கும். அதே மாதிரி கரண்டிலையும் ஒட்டாத பதம் வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு சுட சுட சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ரொம்ப அதிக டைமில் எடுக்காதுங்க, ஒரு 10 நிமிஷத்தில் சட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். உங்கள் வீட்டுக்கு யாராவது கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா மறக்காமல் இந்த ஸ்வீட் ரெசிபியை செஞ்சு கொடுத்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களை பாராட்டுவாங்க. இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலையே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.